திருப்பாடல்கள் 34 இறைவார்த்தை 17. நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கிறார். இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உணவு உடை ஜீவனை கொடுத்து வழிநடத்தினீரே, நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்கிறப்பா. எனக்காக மனிதனாய் பிறந்ததற்காக உமக்கு நன்றி. எமக்கு ஆசி வழங்குவதற்காக உமக்கு நன்றி. நித்திய வாழ்வை தந்ததற்காக உமக்கு நன்றி. எம்மை காப்பதற்காக உமக்கு நன்றி. ஊக்கம் தருவதற்காக உமக்கு நன்றி. தாயாக இருப்பதற்காக நன்றி. தந்தையாக இருப்பதற்காக நன்றி. தோழனாக இருப்பதற்காக நன்றி. மீட்பை தருவதற்காக நன்றி. நீடித்த பொறுமைக்காக அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. என்று கொடுத்த வார்த்தையானது நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். பாருங்க, நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவரே செவிசாய்க்கிறாராம். நம்ம நேர்மையோடும் நீதியோடும் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அவர்களை அனைத்து நாம் ஜெபிக்கும் போது, நீதிமான்களாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லா விதமான தீமைகளிலிருந்து இடுக்கணின்றவங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அன்று யோபுக்கு எல்லா விதமான தீமைகளும் இருந்தது. பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, அப்பா, வீட்டை இழந்து, வாசலை இழந்து, எல்லாம் இழந்து, அப்பா, எல்லா உறவுகளை இழந்து தனிமையாய் தனி மரமாய் தவித்த போது, நோயினால் அவதிப்பட்ட போது எல்லாவற்றையும் இழந்தார். துன்பப்பட்டார், துயரப்பட்டார், நோயினால் அவதிப்பட்டார், கஷ்டப்பட்டார். அதிலிருந்து ஆண்டவர் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார். யோபு நீதிமானாய் வாழ்ந்தார். ஆண்டவருக்கு அடிபணிந்தவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான மகனாய் அந்த யோபு இருந்ததனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து அவர் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவர் அவருக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, ஆண்டவருக்கு உகந்த மனிதர்களாக நம்ம இந்த நாளில் வாழும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தரவல்லவராக இருக்கிறார். அப்பா, அந்த நாளில் கொடுங்க ஆண்டவரே. நாங்களும் யோபுவை போல நீதிமான்களாய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமாய் இந்த இரவு பொழுது அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலை முதல் நீங்களை பாதுகாத்தீரப்பா. இரவு பொழுது முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க போவதற்காக நன்றி. நோயிலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் எல்லா விதமான தீமைகளும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுகின்ற பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென்.